வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனான டிஃபன் சாம்பார். இந்த சாம்பாருக்கு பருப்பு தேவையே இல்லை, காய்கறி எதுவுமே தேவையில்லை. வாங்க இந்த சாம்பாரை எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க இப்போ நம்ம சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் இப்போ உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு. நான் இன்றைக்கி 4 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு தேவையில்லை, நம்ம இதை வேக வைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியும் அப்படி தான், ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் முடிஞ்சிருச்சு. ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், நம்ம சாம்பார் தாளிக்கும் போது இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் சேர்க்கும் போது இந்த சாம்பாரில் வாசனை நல்லா இருக்கும். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஒரு 3/4 பங்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த தண்ணி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திக்காக கொதிச்சு வரும். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான சாம்பார் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாம்பாருக்கு பருப்பு தேவையில்லை, காய்கறி தேவையில்லை, ரொம்ப குயிக்காக அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி நல்ல சுட சுட இட்லியில் இந்த சுட சுட இந்த சாம்பாரை அப்படியே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல். இந்த சாம்பார் மட்டும் போதும், நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிடுவீங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டு கடையிலலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சாம்பார். பருப்பு காய்கறி எதுவுமே சேர்க்காம வெறும் தக்காளி வெங்காயத்தை வச்சுட்டு இந்த மாதிரி சூப்பரான ஒரு சிம்பிளான சாம்பார் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் அசத்துங்க. நீங்களும் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.